ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். லிவிங் வித் மை கோல்டு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ பார்ட் 8 போன பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிம்னோட கையை பிடிச்சிட்டு கொரியாவே சுற்றி சுற்றி வந்திருப்பாங்க. ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 8. சரி, இப்படியே சுற்றிட்டு இருக்கவா இல்லை வீட்டுக்கு போவா வேணாமா? என்ன கேட்டிங்க? எனக்கு காது சரியாக கேட்கலையே. உனக்கு கேட்காதுடி, கேட்காது. நான் என்ன சொன்னேன் உனக்கு கேட்கலன்னு தானே திருப்பி கேட்குறேன். ஏன் திரும்பிடி சொன்ன என்ன குறைஞ்சா போயிட போகிறீங்க? சொல்கிறேன் கேட்டுக்கோ. சொல்லுங்கள். இப்படியே சுற்றிட்டுருக்கவா இல்லை வீட்டுக்கு போவா? எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு போகலாமா? அதானே பார்த்தேன். வா. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீங்கள் தான் பில் பே பண்ணணும். இந்த பொண்ணுங்களுக்கு செலவு வைக்கலன்னா தூக்கமே வராதாட்டிருக்கு. எப்போ பாரு செலவு வைக்கிறதெல்லாம் குறியாக இருக்கீங்க. ஹலோ, அப்படிலாம் கிடையாது. நான் இன்றைக்கி உங்கள் கூட வந்திருக்கேன்ல, ஸோ அதனால தான். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. நானும் உங்களுக்கு குக்கெலாம் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் தான் கெழுத்துக்கி போட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் மிஸ்டேக். ஸோ அதை சரி பண்ணுற விதமாக எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா என்ன கொஞ்சம் போயிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் கொரியாவில் ஒரு சாப்பாடோட விலை எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் அது எப்படி சாப்ஸ்டிக்கில் பிடிச்சி சாப்பிட்றது கூட தெரியாது. ஸோ அதனால தான், வேறு எது கிடையாது. நல்லா மழுப்புற, நல்லா டெக்னிடி கற்று வச்சுக்கோ. இதெல்லாம் உனக்கு ஃப்யூச்சரில் நல்லா யூஸ் ஆகும். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். பசிக்குது, சாப்பிட போகலாமா? போகலாம் வா வா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வாயினை கூட்டிகிட்டு வராரு. ஸோ அங்கே கூட்டிகிட்டு வந்ததும் அங்கே இருக்க ஆண்டிலாம் நல்லா பேசுகிறாங்க ஜிம்மன்கிட்ட. இருப்பா, உனக்கு எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், இது யார்? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா? சொல்லவே இல்லை ஜிம்மன், அதுக்குள்ளே கமிட் ஆகிட்ட பார்த்தியா? ஐயோ ஆண்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிக்கனா கேர்ள் ஃப்ரெண்டை கேட்க வேண்டியதான், ஏன் ஒய்ஃபை கூட ஆக்கிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு வாயன் முன்னாடியே சொல்கிறாரு. வாயனுக்கெல்லாம் பக்குன்னு இருக்கு. யார் நீ அப்படின்னு பார்த்துட்டு, அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, அவர் ஒரு பைத்தியம், இந்த மாதிரி தான் பேசுவார். ஏம்மா என்னம்மா நீ தான் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னது ஜிம்முனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. வாயனுக்கு பார்த்தது காண்டாகுது. எதுக்கு சிரிக்கிறீங்க? சும்மா சிரிச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டி, நீங்கள் என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டேன்? இவர் லூசு மாதிரி தானே பேசுகிறாரு. இங்கே பாருமா, ஜிம்மன் ரொம்ப தங்கமான பையன். அவன் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்த்ததே கிடையாது. முதல்ல உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கானேன்ட்டு நான் சொன்னேன். நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா? அது மட்டும் இல்லாமல் ஜிம்மனை மாதிரி ஒரு பையன்லாம் உனக்கு கிடைக்க மாட்டாமா, எப்போவுமே பிடிச்சி வச்சுக்கோ. ஆமாம், இவன் மாதிரி பையன் உண்மையாகவே யாருக்கும் கிடைக்க மாட்டான். ஏன்னா போலீஸாக இருந்துக்கிட்டே பொண்ணுங்கக்கிட்ட எப்படி ஹராஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஸோ இவரை மாதிரி ஒரு பையன்லாம் உலகத்தில் இருக்க முடியாது. பா, மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன். என்ன சொன்னேன்? நத்திங், ஒன்றும் இல்லை. உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, பட் எனக்கு ஹியர் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ எதுக்கு இவங்க கூட சாப்பிட வந்திருக்கேன்? இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா. அது வாங்கித்தரோன்னு சொன்னார், இதுக்கு நான் மட்டும் வந்துடுவியே அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டியும் அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க. எனக்கா என்னடா எல்லோரும் அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜிம்மனை பார்த்தா அந்த மனுஷன் நக்கலை சிரிக்கிறாரு. எனக்கு இன்னுமே தான் காட்டாகுது. ஏன்னா இப்போ எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? இது இந்த பிள்ளை இந்தியாவிலேருந்து வந்திருக்கே, ஒன்றும் தெரியாத பச்சை புள்ளி ஆட்டிருக்கே. ஸோ இந்த பிள்ளைக்கு ஏதாவது கற்றுக் கொடுப்போம், ஏதாவது சொல்லித்தருவோம், ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற அக்கறை கொஞ்சமாவது இருக்கா? அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு எதாவது சொல்வீங்கன்னு பார்த்தா அப்படி ஏற்றி விட்ற மாதிரி வெள்ள நீங்களும் பழக்கடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? முட்டுக்காரு ஏதாவது சோறு வாங்கி தரேன்ல, மூட்டு கொட்டிக்கோ, இல்லைனா வாங்கி தர மிஞ்சி போயிட போகிறேன். ஆமாம், சோறு வாங்கி கொடுக்காம செஞ்சு போயிட போகிறோம் அப்படின்ட்டு வாயன் அப்படியே கமுக்கமாக உட்காந்துக்கிட்டா. ஸோ ஃபுட்டும் வந்துருச்சு. வாயன் பாட்டுக்கு சாப்ஸ்டிக்கில் எப்படி சாப்பிட்றேன்னு தெரில, குத்தி பார்க்குறா. பட் வர மாதிரி தெரிய மாட்டேங்குது. வாயனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேக்கு அப்படின்ட்டு. ஆண்டி என்னம்மா, எனக்கு ஸ்பூன் கொடுக்குறீங்களா? நான் ஸ்பூனில் சாப்பிட்டுக்கிறேன். ஸ்பூனில் சாப்பிட போறியா? இங்கே சாப்ஸ்டிக் மட்டும் தான் இருக்குது, ஸ்பூன்லாம் கிடையாது. சாப்பிட்றா இருந்தால் சாப்ஸ்டிக் வச்சு தான் சாப்பிட்ணும். நீ கையால் சாப்பிட்றதா பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை ஹோட்டல் விட்டு துரத்தி விட்டுருவேன் அப்படின்றாங்க. வேணும், எங்கள் ஊரில் நாங்களாம் கையில் தான் சாப்பிடுவோம். ஹோட்டல் போனால் கூட நாங்களாம் கையில் தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி பணக்காரங்க தான் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. நாங்களாம் மோஸ்ட்லி எங்கள் கையை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன் கையால் சாப்பிடக்கூடாதா என்ன அப்படின்ட்டு ஜிம்மின்கிட்ட கேட்டா. ஜிம்மினும், இங்கே பார், இங்கே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஊர் வேறு, எங்கள் ஊர் வேறு. என்ன கருமமோ. ஆனால் திங்கிற சோறு ஒன்று தானையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு லுக்கு. இருந்தாலும் ஜிம்மின் வந்து, விடு, இதை பற்றி கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு கையால் சாப்பிட பெர்மிஷன் வாங்கி தர போகிறீங்களா, இல்லை ஸ்பூன் வாங்கி தர போகிறீங்களா? ரெண்டும் பண்ண போகிறதில்ல. அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? உனக்கு ஊட்டி விட போகிறேன்.
என்ன பண்ண போகிறீங்க? ஊட்டி விட போகிறீங்களா? ஆமாம், ஊட்டி தான் விட போகிறேன். இதில் பாருங்க, அந்த ஆன்ட்டி சும்மாவே நம்ம 2 பேர் தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க நம்ம 2 பேருக்குள்ளே சம்திங்னு. ம், அதெல்லாம் வேண்டாம். எனக்கு சாப்பாடே வேண்டாம், நான் கிளம்புறேன். அப்படிலாம் உன்னை விட்டுருவேண்ணா? ம், இல்லை, உன்னை நான் விடுறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேண்ணா. நான் தான் சொன்னேன்ல, நீ சிக்கிறனா வச்சு செய்வேன்னு. நீயே சிக்கும்போது உன்னை எப்படியே நாள் விட முடியும்? ஐயோ, நான் சோறு வாங்கி தருவான், இந்த ஊரை சுற்றி காட்டுவான், கொஞ்சம் நல்ல மனுஷன் ஆயிட்டானே அப்படின்ட்டு இவன் மேலே இப்போ தான் ஒரு லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. ஸோ அந்த நினப்பில் தான் இவன் கூட கிளம்பி வந்தா. இவன் என்னன்னா இப்படி சொல்லிகிட்டு இருக்கான். கடவுளே, உன் சோதனைக்கு ஒரு எண்டுக்காடே கிடையாதா? ஏன் இப்படி படுத்திகிட்டு இருக்க? இப்போ இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ? எனக்கு இப்படியாவது காப்பாற்று கடவுளே. என்ன என்கிட்ட பேச சொன்னா? மேலே பார்த்து பேசிகிட்டு இருக்க? மேலே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அதுவா, யார்கிட்ட? கடவுள்கிட்ட தான். என்ன சொன்ன? உங்களுக்கு காது அடிக்கடி கேட்க அதுன்னு நினைக்கிறேன். பசிக்குது. ஓ, அப்போ நீ ஏன் இன்டெரக்டாக நான் ஊட்டி விடுன்னு சொல்கிற? அப்படியே தான் சொல்லே. அப்புறம் என்ன, சாப்பிடு அப்படின்ட்டு அவரே சாப்ஸ்டிக் எடுத்து வாயினுக்கு ஊட்டிலாம் விடுறாரு. வாயினுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாரும் வேறு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்க்குறாங்க. அந்த ஆன்ட்டி வேறு, நான் சொல்லலை ஜிம்முனுக்கு எல்லா பொண்ணுங்களும் ஈஸியாக மடங்கிடுன்னு, இந்த பொண்ணு மட்டும் என்ன ஸ்பெஷலாக, இவ்வளோ மடங்கிடுவா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்ககிட்டலாம் பேசுகிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. வாயினுக்கா, ஐய என்னையா இது எல்லோரும் கிரிஞ்சு பண்ணுறீங்களே அப்படின்ட்டு இருக்கு. அப்படியே ஜிம்மனை பார்த்து, இப்போ நீங்கள் கொடுக்குறத நான் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுமா? பசிக்குதுல, சாப்பிடு. எல்லோரும் வேறு ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் பசி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எதை பற்றி கவலைப்படாமல் அவள் பாட்டுக்கு ஜிம்முன்னு கொடுக்க அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஜிம்முனுக்கும் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி அவளுக்கு ஊட்டி விடுறது. ஸோ ஒருலே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்மு தான் பில்லெல்லாம் பே பண்ணுறாரு. அதுவும் கார்டு வச்சு பே பண்ணுற வாங்கணும். நம்மக்கிட்ட நம்ம ஊர் காசு தானே இருக்குது, நம்ம காலில் கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ இது பத்துமா பத்தாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிம்முன்னு வந்து என்ன யோசிக்கிற அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஜிம்னை கூட்டிக்கிட்டு 2 பேரும் அப்படியே மறுபடியும் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே எல்லா கப்புள்ஸும் கையை பிடிச்சி நடந்து போகிறது, அப்படியே மேட்சிங் டிஷர்ட் போட்டு போகிறது, இந்த மாதிரி டேட்டிங் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பாருங்களேன், இந்த ஊரில் எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. லவர்ஸ்லாம் எவ்வளோ வெளிப்படையாக சுற்றுறாங்க. ஏன் உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் சுற்ற மாட்டாங்களா என்ன? லவர்ஸ்லாம் டேட்டிங் பண்ண மாட்டாங்களா? என்னது, எங்கள் ஊர்லையா? எங்கள் ஊரில் ஏதாவது மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இல்லை கேர்ள் ஏதாவது ஃபேஸை கவர் பண்ணிட்டு தான் வருவாங்க. இந்த மாதிரி தைரியமெல்லாம் வர மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் தெரிஞ்சிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், வச்சு செஞ்சுருவாங்க. ஏன் அப்படியே உங்கள் ஊரில் பண்ணுவாங்க? தோலை உரிச்சிருவாங்க. அடுத்த செகண்ட் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு வேறு எவனாவது ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. லவ் பண்ண பையனை பார்க்க கூட முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க எங்கள் ஊர்லலாம். உங்கள் ஊர் நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா? நான் சொல்கிறதெல்லாம் கம்மி. எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள், ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் நீ லவ் பண்ணிட்டீல, அவங்ககிட்ட போயிட்டீல அப்படின்ட்டு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம எத்தனை பேர் கொண்டிருக்காங்க தெரியுமா? உங்களுக்குலாம் எங்கள் ஊரை பற்றி தெரியாது. எங்கள் ஊரில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்ப்பா. அதான் உன்ட்ட பார்க்குறேன், நீ ஒழுக்கத்தை ரொம்ப முக்கியம்தான், வா அப்படின்ட்டு வானை கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வானிக்கு நீ ரொம்ப டயர்டாக இருக்குதுனால அவள் பாட்டுக்கு ஜிம்முனுக்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்க போகிறா. ஜிம்முனு கையை பிடிச்சிருக்கிறாரு. என்ன இவன் ஆனால் கையை பிடிச்சிருக்கிறான், இடுப்பு பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான், என்னையா அவனுக்கு பிரச்சனை? ஏங்க எதுக்குங்க இப்போ கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க? அதுவா, நைட் ஆகிடுச்சுல, ஸோ அதான் ஒன்று கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்ன கொடுக்க போகிறீங்க? கிஃப்டா? கொடுத்துட்டு போங்க. நீ எதிர்பார்க்குற மாதிரி கிஃப்ட்லாம் கிடையாது. அப்புறம் என்ன கொடுக்க போகிறீங்க? வழக்கமாக கொடுக்குறதான், பட் இதுக்குன்னு ஒரு தனி ஷெட்யூல்லாம் கிடையாது. பட் நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொடுத்தா எனக்கு நல்லா கனவு வரல. ஸோ அதுக்காண்டி தான். உங்களுக்கு கனவு வருமா? நீங்கள் எனக்கு கொடுக்குறதுல உங்களுக்கு எப்படி கனவு வரும்? அதை நான் கொடுத்ததுக்கப்புறம் உனக்கே புரியும். ஓ, எனக்கே புரியுமா? சரி கொடுங்க அப்படின்ட்டு வாயன் ஏதோ கிஃப்ட்டு தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சி சொன்னான். அந்த மனுஷன் என்னன்னா பிடிச்சி லிப்லாம் கடிச்சிட்டாரு. வாயனுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே விட முடியல. அப்படியே மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு ஷாக்காக இருக்கா. பட் ஜிமன் பாட்டுக்கு கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு கணத்தில் கிள்ளையும் விட்டுட்டு க்யூட்டாக அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டாரு. ஆனால் வயன் அவர் போய் 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் பெய்ய அடிச்ச மாதிரி அதே நடுவால் நின்றுட்டுருக்கா. டேய், என்னையா பண்ண? ஐயோ, இவன் கூட இருக்கிறது பெரிய தப்பாட்டிருக்கே. இவன் பாட்டுக்கு வரான், எதையோ பிடிக்கிறான், எங்கெங்கேயோ பண்ணுறான், எதோ கொடுக்குறான். கடவுளே,
எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு ஓயன் ஒரு மாதிரி பேசஞ்ச மாதிரி தான் ரூம்குள்ளே போய் படுத்து தூங்குறா. பட் ஜிமினுக்குலாம் ரொம்ப குஷியாக இருக்குது. நைட்டெல்லாம் பில்லோ வாயன் அடித்து கட்டி பிடிச்சிட்டு அது கூட ரொமான்ஸ் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயலாம் சீக்கிரம் ஜிம்முன்னு கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சு நம்மளே தனியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிடணும் அப்படின்ட்டு யூனிஃபார்ம்லாம் கடற்கடன்னு போட்டுட்டு வெளில வந்தா ஆல்ரெடி ஜிம்மின் கிளம்பி கூலாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு பார்த்ததும் ச்சே இவன் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிம்மின் வந்து, மேடம் எங்கே போகிறீங்க? வேறு எங்கே சார்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் சார். ஓ ஆ சரி வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். எப்பயும் என் கூட தானே மேடம் போவீங்க, இன்றைக்கி என்ன சீக்கிரம் இருந்துச்சு சீக்கிரம் கிளம்பி இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படியே ஓடிடணும் அப்படின்னு நினச்சி கிளம்பி வந்தீங்களாக்கும். ஐயோ சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் அப்படிலாம் ஒன்றும் ஓடி வரல. நான் வந்து அது வந்து இன்றைக்கி ஏதாவது சீக்கிரம் போய் சீக்கிரம் ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்த்து முடிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்தேனே தவிர்த்து நான் சீக்கிரம் போகணும் அப்படின்லாம். சார் ஏன் முறைகிறீங்க? நீ பச்சையா போய் சொல்கிறேன்னு தெரியுது. ம் கிளியராக தெரியுது வயன். அது ஏன்டி இவ்வளோ கேவலமாக சொல்லிகிட்டு இருக்க? உன்னை பற்றி எனக்கு இந்த கொஞ்ச நாளில் கிளியராகவே புரிஞ்சிடுச்சு. நீ யார், எங்கேருந்து வந்திருக்க, எப்படிலாம் ரூட் விடுவ, எப்படிலாம் கற்று கத்தியாக சொல்லுவ அப்படிங்கிறது பக்காவா புரியுது. ஸோ கமான் லெட்ஸ் கோ. எங்கே? இது என்ன கேள்வி? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். காரில் போகலாம் வா அப்படின்ட்டு வாயனை கூட்டிகிட்டு அந்த போலீஸ் காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வாயனுக்கா இவன் கூட ஏன்டா வரோம், அப்படியே இருந்துச்சு எங்கேயாவது குதிச்சிடலாமா அப்படின்னு தான் இருக்குது. இருந்தாலும் சரி போவோம் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படின்ட்டு வாயன் பாட்டுக்கு ஃபைலிங் தான் போட்டுட்ருக்காங்க. ஒரு வயசான போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். ஸோ அவர் வந்து வாயன்கிட்ட, அம்மா இந்த ஃபைல்லாம் கொஞ்சம் அங்கே எடுத்து வச்சிடறேன். சரி நான் எடுத்து வச்சிட்றேன் அப்படின்ட்டு வாயனும் அது எல்லாத்தையும் உட்காந்து எடுத்து வச்சிட்ருக்கா. இவன் எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் லியா வர. லியா வந்து, என்னடி வாயன் இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டியா? நானே அந்த ஜிம்மின்கிட்டேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கிளம்பி வந்தா. அவன் எனக்கு முன்னாடி சீக்கிரம் கிளம்பி காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். சரி இன்றைக்கி நானும் சீக்கிரமாக தான் வந்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சுல, எனக்கு வர பசிக்குது. வா 2 பேரும் போய் சாப்பிட்டு வந்துடலாமா? இவங்க விடுவாங்களான்னு வேறு தெரியலையேடி. நம்ம வார்டுக்கு போனால் நான் போனதுக்கப்புறம் ஏதாவது கேஸ் வந்துருச்சு, இவங்கெல்லாம் ஒழுங்காக பார்க்கலை அப்படின்ட்டு நம்மளை போய் பழிய போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி அப்படி போய் ஜிம்மின் சட்டை போய் கேட்டு வா. சீச்சி அந்த ஆள் ரூம்குள்ளே நான் தனியாக போக மாட்டேன்ப்பா, அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. நீ போ. டி நான் போனால் ஒத்துக்க மாட்டாருடி. நீ போனாவது எதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், சரி உனக்கு பசிக்குதா அப்படின்ட்டு உனக்கு எதாவது ஃபேவராக பண்ணுவார். இந்த ஜங்குக் சார் இருந்தால் நான் போயிருப்பேன். போ பக்கி எப்படி கோத்து விடுது பாரு. போகிறேன் இரு. அது கண்டிப்பாக போகணுமாடி, போய் தொலைடி பொடி. சரி போவோம். மே கம்மன் சார்? எஸ் கம்மன். ஓ மேன் நீயா? என்ன விஷயம் சார்? பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. என்ன இப்போ கொடிக்க போகணுமா? ஆமாம் சார். தனியாகவா போகிற? இல்லை சார், என் கூட லியாவும் வருவா. நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். காலைல நான் ரொம்ப சீக்கிரமாக உங்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு கிளம்பி வந்தேன்னா காஃபி கூட குடிக்க மறந்துட்டேன் சார். வளரிட்டேனே, போச்சே போச்சே. ஓஹோ, அப்போ நான் நினச்சது சரிதான். என் கண்ணில் படக்கூடாதுன்னு நீ சீக்கிரம் கிளம்பி வந்திருக்க அப்படி தானே வயன்? வயலில் உண்மை வருது பாரு. சே பெரிய திறமைசாலி தான் வயன் நீ. சார் அது நான் சும்மா சொன்னேன் சார். ஓ நீ சும்மா சொன்ன, நான் நம்பிட்டேனே சார். அதான் சொன்னேனே வயன், நான் நம்பிட்டேனே. அது சார் எப்படி என்ன அது சார் அப்படி இப்படின்னு லன்ச் டைம் வர வரைக்கும் எழுத்துட்ருக்க போறியா? போ போய் சாப்பிட்டோம் போ. என்னது இது டக்குன்னு பெர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தால் இருக்கோ எனக்கு. இருந்தாலும் சார் நிஜமாகவே போட்டுமா சார்? போய் சாப்பிட்டு வரட்டுமா சார்? இதுக்கு மேலே ஏதாவது கொஷின் கேட்டுருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ சாப்பிட்டு கிடைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கேயே உட்கார வச்சுருவேன். எல்லாம் பிடிச்சி 4 கீஸ் அடிச்சு விட்ருவேன். எப்படி வசதி? இல்லை சார் இந்த கிளம்பிட்டேன், இந்த போகிறேன் சார். உங்களுக்கு எதாவது வேணுமா சார்? எனக்கு எது வேணாம். ஓகே சார் அப்படின்ட்டு வேணா சிரிச்சிட்டே வெளில வரா. அவள் சிரிக்கதை பார்த்தாலே இல்லையாக்கு புரியுது. சரி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. என்னடி கொடுத்துட்டார் போல். எப்படி கண்டுபிடிச்ச? நீ 32 பள்ளியும் ஈன்னு காட்டுறதுலே தெரியலையா எதுக்குன்னு? சரி சரி அதெல்லாம் கண்டிக்காத வா அப்படின்ட்டு 2 பேர் சாப்பிட போகிறாங்க. அண்ட் தென் இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ காய்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.